செய்யட்டுமா? உன் வாழ்க்கையை மாற்ற நான் உனக்கு ஒரு அவகாசம் தருகிறேன். இதோ பார், அவர்தான் இயேசு. நீதிக்காக பசியோடு இருப்பீர்கள் என்றானால் என்னிடத்திலிருந்து நிறைவு பெறுவீர்கள். தேவனுக்கு நீங்கள் முதல் இடம் கொடுங்கள், உங்களுக்கு எல்லாவற்றையும் தருவார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த நல்ல நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிறதான அற்புதமான கர்த்தருடைய வார்த்தை நீதிமொழிகளின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். என் மகனே, நீ செவி கொடுத்து ஞானம் அடைந்து உன் இருதயத்தை நல்வழியிலே நடத்து. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலும் அற்புதமான கர்த்தருடைய வார்த்தை நமக்கு அழகாக சொல்லுகிறதான விஷயம் என்னவென்றால், இந்த நீதிமொழிகளுடைய புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது, இதனுடைய வார்த்தைகளை நாம் கவனிக்கும் பொழுது, ஒரு பிள்ளையினுடைய தாயோ அல்லது தகப்பனோ இந்த பிள்ளையினுடைய பக்கத்தில் அமர்ந்து அந்த பிள்ளைக்கு புத்தி சொல்வது போல அற்புதமாக சொல்லப்பட்டதான வசனங்களை இந்த அதிகாரங்களில் நாம் பார்க்க முடியும். என் மகனே, இந்த வழியில நீ நடப்பது உனக்கு நன்மையாயிருக்கும், இந்த காரியத்தை நீ செய், இந்த காரியத்தை நீ செய்யாதே என்று சொல்லி நமக்கு வழி நடத்துகிறதான வார்த்தைகளை நம்மால் பார்க்க முடியும். இந்த அற்புதமான வார்த்தையும் சொல்லுகிறது, என் மகனே, நீ செவி கொடுத்து ஞானம் அடை என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நல்ல நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை அற்புதமாக நமக்கு சொல்லுகிற விஷயம் என்னவென்றால், நாம் இன்று அநேக காரியங்களுக்கு செவி கொடுக்கிறோம். மனிதர்கள் சொல்லுகிறதான அத்தனை காரியங்களும் நாம் கேட்கிறோம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை ஒரு ஞானம் நிறைந்த வாழ்க்கையாய் மாறும். சில நேரங்கள் நாம் சொல்வது உண்டு, இந்த விஷயத்துல நான் இதை கேட்காம போனதுனால, இந்த வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியாம போனதினால் என்னுடைய வாழ்க்கையில சில பிரச்சனைகளை நான் சந்திக்க நேரிட்டதென்று நாம் சில நேரங்கள் சொல்லிக் கொள்வது உண்டு. ஆனால் இந்த பிரச்சனைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில வராம நம்முடைய வாழ்க்கையை ஒரு சுமூகமாக அற்புதமாக நாம் நடத்த வேண்டும் என்று சொன்னால், வேதம் சொல்லுகிறது, அவருடைய வார்த்தைக்கு நாம் செவி சாய்க்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செவி சாய்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை ஒரு ஞானம் நிறைந்ததான ஒரு வாழ்க்கையாய் அமையும். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செவி சாய்க்கும் பொழுது, அந்த வார்த்தையை கேட்கும் பொழுது, அந்த வார்த்தையின்படி நாம் நம்முடைய வாழ்க்கையை நடத்தும் பொழுது நம்முடைய வாழ்க்கை ஒரு ஞானம் நிறைந்ததான ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையாய் அமையும். அது மாத்திரமல்ல, இந்த வசனத்தினுடைய பிற்பகுதி அழகாய் சொல்லுகிறது, உன் இருதயத்தை நல்வழியிலே நடத்து. தேவனுடைய வார்த்தைக்கு நாம் செவி சாய்க்கும் பொழுது நம்முடைய இருதயம் ஆண்டவருக்கு பிரியமுள்ள ஒரு இருதயமாய் மாறும். ஆண்டவருக்கு பிரியமுள்ள இருதயமாய் மாறும் பொழுது நம்முடைய வாழ்க்கையும் ஒரு நல்வழியான ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையாய் மாறும். அதை தான் அற்புதமாய் வேதம் சொல்லுகிறது, உன் இருதயத்தை நல்வழியிலே நடத்து. இன்று அநேக வழிகள் உண்டு, அநேக பாதைகள் உண்டு. நம்முடைய வாழ்க்கையில எந்த காரியத்திற்கு நாம் எப்படி பயணிக்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கையினுடைய சூழ்நிலைகள் எவ்வாறு கடந்து சென்று கொண்டு போய் கொண்டே இருக்கிறது, இதுல எதை நான் செய்யணும், எதை செய்யக்கூடாது என்று சில நேரங்கள் நாம் குழம்பி போவது உண்டு. இந்த வார்த்தை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீங்க செவி சாய்ங்க. அவருடைய வார்த்தையை உங்க இருதயத்துல காத்து கொள்ளுங்க. அப்போ உங்க வாழ்க்கை ஞானம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாய் மாறும். அது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய அந்த வார்த்தையை நம்ம கேட்கும் பொழுது நம்முடைய இருதயம் ஒரு நல்ல ஒரு இருதயமாய் அமையும். உன் இருதயம் நல் வழியிலே நடத்து என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய வார்த்தையை, நம்முடைய இருதயத்தை காத்து கொண்டு தேவனுடைய சன்னிதானத்துல அவருக்கு கீழ்ப்படிந்து அந்த வார்த்தைக்கு செவி கொடுத்து நாம் வாழும் பொழுது கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு நம்மை ஆசீர்வதிப்பாராக.